ஹாய் மக்களே, இன்றைக்கி டுடே லன்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். சொரைக்காய் கூட்டு சுண்டைக்காய் வத்த குழம்பு தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான டிஷ் தான், வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். சொரைக்காய் கூட்டு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். வெங்காயம் ஒரு தக்காளி, பூண்டு 4 பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. வரமிளகா, கருவேப்பிலை, சொரைக்காவை நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். கடலப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பூண்டு தட்டி எடுத்து வச்சதை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கலர் மாறும்போது நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாங்க. வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. சொரைக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. நம்ம கடலப்பருப்பு வேக வச்சு தண்ணியோடு சேர்த்து எடுத்துக்கலாம். காய் வேகிறதுக்காக அதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை நறுக்கி வச்சுக்கோங்க. லாஸ்ட்டில் மிக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாங்க. இந்த தண்ணியிலே காய் வெந்துடும். 10 மினிட்ஸ் வேணால் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு கிண்டி விட்டுடலாங்க. சொரைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம சுண்டைக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். சுண்டைக்காயை 1 2 தட்டி எடுத்துக்கலாங்க. நல்லா கழுவி எடுத்துக்கலாம், அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு. கடாயில் எண்ணெய் ஊற்றி சுண்டைக்காயை போட்டு வணக்கிக்கலாங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. லைட்டாக ஒரு மொறுப்பை வந்தால் போதுங்க, அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் நம்ம இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம்லாம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாங்க. அது பூண்டு தட்டி வச்சுருக்க பூண்டு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமும் 1 2 தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க.
வத்த குழம்புக்கு வெங்காயம் தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். நம்ம 100 வெங்காயம் எடுத்துருக்கோம், 100 கிராம் வெங்காயம். 2 தக்காளியும் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. இது 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஒரு பிஞ்ச். தக்காளி அரைச்சதை எடுத்து ஊற்றிக்கலாங்க. அதுலேயும் சுண்டக்காய் வணக்கி வச்சதை போட்டுக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க. நல்லா குழம்பு வற்றி வரணுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ கெட்டியாகுதோ எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் குழம்பு அடுப்பில் இருக்கட்டும். கசப்பாக இருக்குன்னு நினைக்கிறவங்க வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சுண்டி வந்துச்சுன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.